awards நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். Today we are again at another promotional event for the audio of my film Kandiyan. படத்தோட ஹைலைட் என்னென்னு சொன்னோன்னா ஆடியோ தான். அண்ட் ஆடியோட ஹைலைட்னு சொல்லணுன்னா புது மியூசிக் டைரக்டர் விஜய் அபினேசர். அவர் புது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் கௌதம் சார் வந்து அவரோட கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஆல்பமாக இது லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் தட் we're all very lucky and he's taken the audio to the next levelனு சொல்லலாம். பட் சாதாரண எந்த ஒரு கம்பெனி மாதிரி இல்லாமல் வந்து அடிக்கடி இந்த சாங்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ we're all very grateful to him, the entire team of Kandiyan. ஸோ சாங்ஸ் எல்லாருமே நான் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அண்ட் படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு, கூடி சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ if you haven't listened to the audio of Kandiyan, go to the shops right now and get the series. Thank you. கொடுப்பேன் உன்னை நான் பிரிந்தான் உனக்கு முள் இறப்பேன் கண்மணியே கண்மணியே வழித்துணை நான் இருக்க வழித்துணை நான் இருக்க ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தேவை நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் வாலிப நெஞ்சும் உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு நீ கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சின் ஒரு மீரம் அச்சச்சு அச்சு காதல் வந்தாச்சோ. Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria, oh Maria. Fruit cherry-ya, nee variya, email love letter tariya. Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria. Fruit cherry-ya, nee variya, email love letter tariya. கடலுக்கு fishing net, நம் காதலுக்கு இன்டர்நெட், தேசம் விட்டு தேசம் வீசும் காதல் வலை இன்டர்நெட். ஒரு பார்வை ஒரு வார்த்தை தந்தாலும் போதும் கண்ணா வருவாயா தருவாயா அன்பே நீ எங்கே நான் இன்றி நீ இல்லை மறு ஜன்மம் ஒன்றில்லை நீ இன்றி நானும் இல்லை. ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூ பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீ வருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவாச்சு நட்பில்லையே. Thank you. I'm really thankful because I got the opportunity to do this music album, and I was into gospel music and producing gospel songs and then playing in church. So when I met my friend Krish and I showed him a few of my songs, he said, Vijay, it's not the place you should be. You should go up and do more, film songs and love songs, because love songs has always been my forte. And I started composing those songs. And எனக்கு தெரியல அந்த பாட்டுகள்லாம் நான் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கூட எப்படி இருக்குன்றது தெரியல. பட் ஆல் த்ரூ தட் கிரிஷ் அண்ட் சங்கீதா ரியலி என்கரேஜ்ட் மீ. அண்ட் அது கூட நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எத்தனையோ ஃபிலிம் ஆல்பம்ஸ் ரிலீஸ் ஆகுது, வரது தெரில போகிறது தெரில. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இது வந்து ரீச் ஆகணுமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் பயங்கரமாக I really love his work and I'm a big fan. அதாவது என் வினை தாண்டி வருவாயா வாரணம் ஆயிரம்லாம் நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேனே தெரியாது, சீன் பை சீன் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஐ எம் கிரேசி ஆஃப்டர் ஹிஸ் மூவிஸ். ஒரு தடவை அவரை நான் ஹோட்டலில் பார்த்துட்டு என்னை தாண்டி போயிட்டார். அப்போ நான் யோசித்தேன், இவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா, என்னைக்காவது என்னை பார்ப்பாரா அப்படின்னு யோசித்தேன். பட் ஒரு நாள் பார்த்தேன், இந்த பர்த்டே பார்ட்டி மூலமாக அவரை நான் சந்தித்தேன். அது மாத்திரம் இல்லை, தட் ஃபோன் கால் ஃப்ரம் கௌதம் சார் ஐ நெவர் ஃபர்கெட். எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்னார், பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது,
ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ தாட் தட் மேட் மை டே, தட் மேட் மை ஃபியூச்சர், அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஈவன் டு கௌதம் சார் ஃபார் ஈவன் ரெகக்னைசிங் மை music, and I'm so thankful to God and all my wonderful friends who made my songs sound good. Thanks. நான் நினைக்கிறேன் அவங்களே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு நான் எப்படி கேட்க வந்தேன் முதல் தடவை அப்படின்ட்டு. பாட்டு கேட்ட உடனே என்னுடைய டீமை தான் நான் கன்சல்ட் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நம்ம ரிலீஸ் பண்ணலாம், ஒரு ஆடியோ லேபிள் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாளாக ஆசை. இந்த ஆல்பம் வழியாக ஒரு ஆடியோ லேபிள் லான்ச் ஆகிடும், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த ஆல்பமை நான் ரிலீஸ் பண்ணேன் என் கம்பெனி மூலமாக. உன்னை கண்டேனே அப்படின்ற பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், நிறைய தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் என் காரில் தான் ஓடிட்டுருக்கு. போன வாட்டி ஒரு மீட்லேயும் இதே தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வெப்பம் பண்ணியிருக்கேன். பட் இந்த 2 சீரீஸ் தான் கிட்டத்தட்ட பேரலாக ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த ஆல்பமில் எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. தாமரை அண்ட் கிருஷ் கூட இதில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. எல்லா சிங்கர்ஸுமே விஜய் சொன்ன மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க. ஐ திங்க் குருப்ரியா இஸ் ஆல்சோ த ஃபைண்ட் ஆக்சுவலி இன் திஸ் ஆல்பம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா விஜய் எபனேசர் இஸ் லைக் அ கிரேட் ஃபைண்ட். ஹீஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு நான் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட் விஜய். இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது. இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது. நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும், ஏன் தண்டனை நான் எங்கே வாழ்வதும், ஒரே ஞாபகம் ஒரே ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். I think Gautam sir is the senior most experience wise and everything of here. So அவர் கடைசியாக கூப்பிட்டுருந்தீங்கன்னா I should have come a lot earlier because I'm one of the youngest here in experience wise. Thank you once again. I'm very happy to be a part of this function. முன்னாடி இன்னொரு இவெண்ட்ல சொன்ன மாதிரி ஒன் ஒன்லி திங், ஆடியோ வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஆடியோ அவரோட மியூசிக் ஆல்பம் வாங்கினதுனால வந்து he's promoted the movie also really well, and it's given this film, it's taken this film to the next level. So an entire team சார்பாக very very thankful to Gautam sir. And மற்ற ஆடியோ கம்பெனிஸ் வந்து அவங்க பாட்டை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு பேப்பரில் ஆட் கொடுத்துட்டு அதோட their job is done. But Gautam sir வந்து in spite of his busy schedule, அவரே பர்சனலாக வந்து he is coming and promoting the audio everywhere. So hats off to him. I think this is one of the first time, and I think it will be my best film, my best audio. As of now, எனக்கு Gautam sir has taken this to the next level, and we're all very very thankful. So I don't have anything else to say. Thank you sir.